எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎஸ்கே டைரிஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னாக்கா எமோஷ்னல் பேலன்ஸு. ஸோ எமோஷ்னல் பேலன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாக்க நம்ம அதை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஒரு பெரிய ட்ரீட் கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னாக்க வெளியே அவுட்டிங் போவோம், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தோட சேர்ந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா கொண்டாடுவோம் ஆக்சுவலாக. அதே மாதிரி இதோ ஒரு பேட் ஈவெண்ட்டு இல்லை ஒரு ஃபெயிலியர் அப்படி இல்லை அப்படின்னாக்கா யாரோ உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறீங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ரொம்ப அப்செட் ஆகிட்டு ஸோ ஒரு டே ஃபுல்லாக இல்லை ஈவன் ஒரு வீக் ஃபுல்லாக இல்லை ஈவன் ஒரு மந்த்து ஃபுல்லாக அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ஸோ அதையே நினச்சி மனசுக்குள்ளே போட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டு அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப பேர் தவிச்சிட்ருப்போம். ஸோ இது ரெண்டுமே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமே இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ எமோஷனல் பேலன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு உங்கள் ஃபேமிலி ஸோ இவங்களோட ஒரு டின்னர் போங்க, அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு அவுட்டிங் போங்க, ஓகே, போயிட்டு அந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு மறுபடியும் பேக் டு நார்மல். ஓகே, ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன ஃபோக்கஸாக என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. அதே மாதிரி உங்களை யாரோ கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, இல்லை மற்றவங்களால் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க, உங்களோட ப்ராஜெக்ட் ஒன்று ஃபெயில் ஆகிடுச்சு அப்படிங்கும்போதும் நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகாமல் அதில் வந்து எதனால் பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற அந்த அனாலிசிஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. எல்லா ப்ளேமும் நீங்களே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாத்தையும் வந்து உங்கள் மேலே தப்பு தான் அப்படின்றத எடுத்துக்க வேணாம் ஆக்சுவலாக. ஸோ எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், எதை நல்லா பண்ணியிருந்தால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம். ஈவன் கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து ஆல்வேஸ் வந்து யாரோ ஒருத்தர் வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃபேக்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாக்க பரவாயில்ல, ஓகே, ஸோ அந்த கிரிட்டிசைஸும் நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ, என்ன ஒர்க் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நோக்கி மூவ் ஆகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கான எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் வந்து லைஃப்பில் நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் எமோஷ்னலாக பேலன்ஸ்டாக இருங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட் வச்சுங்க. அதை வந்து அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுமோ அதை நோக்கி மூவ் ஆகிட்டே இருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.